இன்றைய நாள் ரொம்பவே நீண்ட நாளா அமையப்போகுது. நல்லா சரியா தூக்கம் இல்லாதனால சுத்தமா ரெக்கவரி இல்ல. பாடி ஃபுல்லா பயங்கரமான பெயினிங். எழுந்த கையோட மொட்டை மாடிக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தாக்கா நம்ம செடி நண்பர்கள்லாம் நமக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு பாய போட்டு யோகா மேட்டை போட்டு அமைதியா உட்காந்துட்டேன். ரொம்ப நாள் ஆசை. யோகா மேட் வாங்கி 2 மாசம் ஆயிடுச்சு. ஒரு வழியா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வீட்லயே பரவாயில்ல, ஃபிளவர்ஸ் தான். பக்கத்து வீட்டுல பார்த்தாக்கா மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்டே பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து ஜூட் விட்டேன். கீழே போயிட்டு கொஞ்சம் முன் பயிற்சியை கலந்து குடிச்சிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஸ்டிக்கர் உடஞ்ச காரணத்தினால ஒரு வாரமா எடுக்காத இருக்க வேண்டி என்னை ஏக்கமா பார்த்துச்சு. 2 நாள்ல சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். வழக்கம் போல இன்னைக்கு லேட்டா வந்ததுனால தனியா தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல போயிட்டு ஜாயின் ஆயிட்டேன். நானாவது பரவாயில்ல, என்னோட லேட்டா வரான் நம்ம ஏரியா நண்பன் சந்திர. 5 நிமிஷம் செட்டு போட்டா 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறோம். பயங்கரமான கேங்கல்ல. ஒரு பக்கம் நம்பால எச்சட்ட மாட்டின்னு பயங்கர மோட்டிவேஷனோட லெக் போட்டுருந்தான். அப்படி என்னடா பாட்டு கேட்கறான்னு கேட்டா, நண்பர்களே நான் தான் சொன்னேன்ல அவர் பயங்கரமான சூர்யா விசிறி. நானும் அப்புறம் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு எங்கட தலைவனை காணாம உள்ள போய் பார்த்தா சீரியஸா ஏதோ வீடியோ பாட்டுனா என்னடான்னு போய் பார்த்தாக்கா 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். வீட்டு வாசல்ல பார்த்தாக்கா ஒரு குட்டி கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துன்னு தான். என்னடான்னு சொல்லிட்டு போய் கேட்டாக்கா, ஆனா நேத்து பட்டம் விட்டனே உங்க வீட்டு வாசல்ல தான் நூல் இருக்குது, உங்க வீட்டுல விழுந்திருக்கும்னு சொன்னா. சரி வா மேல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமான தேடுதல் வேட்டையில ஈடுபட்டோம். பட் எங்க தேடுதல் வேட்டை தோல்வியில தான் முடிஞ்சது. சரி இந்தா 20 ரூபியா நீ போய் புது பட்டம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவனும் ஹாப்பி, நானும் happy. அப்புறம் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புற ப்ராசஸ். ரொம்ப நாளா ஒரு வாட்ச் ஒண்ணு எங்க வீட்டுல என் கண்ணை உறுத்திட்டே இருந்தது. இந்த வாட்ச் எப்படி எங்க வீட்டுக்கு வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. செயின் எடுத்து கூகுள் லென்ஸ்ல போட்டோ எடுத்து போட்டாக்கா ஏதோ பயங்கரமான பிராண்ட் போல எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சரி இந்த கடிகாரத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு போயிட்டேன். சரி ஏதாவது பேட்டரி தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாக்கா பேட்டரி போயிடுச்சு, பிளஸ் சர்வீஸ் பண்ணணும், பிராண்டட் வாட்ச் தான் ஆனா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தேன். மைக்கு, டேபிள் மேல வைக்கிற சின்ன ட்ரைபாடு இதெல்லாம் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். அது எல்லாமே இந்த கடையில இருந்துச்சு. பட்ஜெட் பற்றாக்குறையின் காரணமாக வாங்க முடியல. அவங்களும் இப்போதைக்கு வேலை முடியாது, ஈவினிங் 4 மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பி கடைக்கு வந்து காலங்காத்தாலே நம்ம பாடி பில்டர் நண்பன் உனக்கு இது 10ஆதுன்னு சொல்ல கேட்காம போட்டு பார்த்து சட்டை உள்ள மாட்டீங்கன்னா அதை கிழிக்காத்து மட்டும் தான் பாக்கி. ஒரு வழியா கைட்டி கையில கொடுத்துட்டானுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேஷுவாலிட்டியா பாய் சொல்லிட்டு போறோம். மதிய லஞ்சுக்கு அமாவாசை சாப்பாடு அம்சமா இருந்துச்சு. அம்மா கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி கடைக்கு போகும்போது 4 மணிக்கு வர சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல, எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மாலை வேலையும் ஆயிடுச்சு. பலமா ஒரு குழம்பிய போட்டேன். அப்புறம் ஒரு 7 மணிக்கா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வீடியோ எடுக்க முடியல, போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம அப்பாவை தான் கடையில விட்டு போனேன். வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. கடும் கோவத்தோட கிளம்பி அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் காலைல கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தனியா பேசிட்டு போறானேன்னு பாக்காதீங்க. வர்ற வழியில நம்ம சமூக சேவரை பார்த்தேன். நாங்க 2 பேரும் தான் ஒன்னா வீட்டுக்கு போனோம். வீடியோ இதோட முடிஞ்சு. மறக்காம எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்றேங்க.